புதுக்கோட்டை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் 11 ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திருக்கட்டளை மற்றும் திருமலை ராமசமுத்திரம் ஆகிய 2 ஊராட்சிகளில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாக்கியராஜ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாக்கியராஜ், இது தொடர்பான முழு விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 100 ஆண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியை தரம் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்தது. மேலும் தரம் உயர்த்தப்பட்ட மாநகராட்சியில் புதுக்கோட்டை நகராட்சி மட்டுமன்றி அதனை சுற்றியுள்ள திருக்கட்டளை, திருமலராய சமுத்திரம், முள்ளூர், வாகவாசல், கவிநாடு கிழக்கு, கவிநாடு மேற்கு, திருவேங்கை வாசல் உள்ளிட்ட 11 ஊராட்சிகள் மாநகராட்சி இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 11 ஊராட்சிகளை மாநகராட்சியில் சேர்க்கப்படுவதால் ஊராட்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காது என்றும், வரி உயர்வு அதிகரிக்கும், 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும், மத்திய அரசின் திட்டங்களில் பயன்பெற முடியாது, அதனால் ஊராட்சிகளை மாநகராட்சிகளை இணைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட 11 ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவர்கள் புறக்கணிப்பதாக அறிவித்து தங்கள் எதிர்ப்பையும் பதிவு செய்தனர். இதன் தொடர்ச்சியாக திருக்கட்டளை, திருமலராய சமுத்திரம், உள்ளூர், வாகவாசல் உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் வேண்டாம் மாநகராட்சி மக்கள் இயக்கத்துடன் இணைந்து தனித்தனியாக தங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம், ஊராட்சியை போதும் என்பதை வலியுறுத்தி உண்ணாத போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக தான் இன்று புதுக்கோட்டை திருக்கட்டளை மற்றும் திருமலராய சமுத்திரம் ஆகிய 2 ஊராட்சிகளில் உள்ள அனைத்து விதமான கடைகளையும் அடைத்துள்ள பொதுமக்கள் மற்றும் வர்த்தக வணிக நிறுவனத்தினர் தங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம், ஊராட்சியை போதும் என்பதை வலியுறுத்தி வருகின்றனர். மேட்டுப்பட்டி, கேப்பரை 300க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து தங்கள் ஊராட்சிகளை மாநகராட்சியில் அறிவித்த நாள் முதல் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், நடந்து முடிந்த தேர்தலை கூட புறக்கணித்து பலர் வாக்களிக்காமல் இருந்ததாகவும், ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அதனால் கடந்த சில தினங்களாக மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்ட ஊராட்சியில் சேர்ந்த கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று திருக்கட்டை மற்றும் திருமலராய சமுத்திர ஊராட்சியில் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வர்த்தக வணிக நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் மாநகராட்சி வேண்டாம், ஊராட்சியை போதும் என்று தங்களது ஊராட்சியை மீண்டும் திரும்பி அளிக்கும் வரை தங்களது போராட்டம் நடைபெறும் என அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.